ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போது காலையிலேயே நம்ம ஒரு டியூட்டி எடுத்துட்டேன். பட் அது நான் வீடியோ எடுக்கலை. அரைக்குறை தூக்கத்தில் போனனால எடுக்க முடில. காலைல 5 மணிக்கே டியூட்டி இருந்துச்சு. 5 மணிக்கு எங்கே போயிருந்தேன்னா ஏர்போர்ட்டுக்கு. ஸோ தூக்கத்தில் இருந்தனால எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுருந்தோம். லக்கேஜ் போகிற இடத்துல ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு சீக்கிரம் எப்படா போவோன்ட்டு இருந்தேன். தூக்கமாக வந்துச்சு. சரி தூங்கலாம்னு நினச்சேன். சரி இப்போது தூங்கினா திரும்ப இவங்க வேறு கூப்பிடுவாங்களே, அந்த வீட்டு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீட்டு வேலை இருக்கே, இவங்களும் கூப்பிடுவாங்களேன்னு யோசித்தேன். அதேமாரி கூப்பிட்டுட்டாங்க. என்னால் முடியலை, தூக்கமாக வருது, கண்ணெலாம் எரியுது, கண் வலிக்குது. இதுக்கு தான் ஒழுங்காக தூங்கணுங்கிறது. 1 மணிக்கோ 1:30க்கோ தூங்குகிறோம். நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு. ஆமாம், நேற்று வேலையை முடிச்சுட்டு வந்ததே ஒரு 10 ஆகிடுச்சு. நேற்று நைட்டு நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன், அதோடு முடிச்சிருப்பேன். இன்றைக்கி வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அது நேற்று அப்லோட் ஆகிருக்கும் அது. ஏன்னா நேற்று நைட்டு சாப்பிடாமல் இருந்தேன். அந்த மயக்கம், நல்லா தூக்கமும் வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, போய் பெட்டில் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அந்தமாரி ஆகிடுச்சு நமக்கு நேற்று. ஆனால் சரியான பசி மயக்கம். போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டது பத்தாமல் திரும்ப வெளியே போயிட்டு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ற மாரி இருந்தால் யோசித்தேன். அதுக்கப்புறம் வேணாம், தயிர் குடிச்சிக்கலாம், தயிர் குடித்தா கரெக்டாக இருக்கும். மயிரும் கொஞ்சம் சரியில்லாத மாரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், தயிர் குடித்தேன். தயிர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் வந்து படுக்கலான்னு பார்த்தா டிக்கெட் அனுப்பிச்சிட்டார் முதலாளி. அஸ்லாமுக்கு டிக்கெட் அனுப்பிச்சு, அஸ்லாம் நாளைக்கு காலைல 6 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடு, நீ நான் பின்னாடியே வந்துடும் அப்படின்னாரு. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு பார்த்தா 8 மணிக்கு. டிக்கெட்டு ரிட்டன் எப்போ வருவாங்கன்றது நமக்கு தெரியாது. அதில் போட்டிருக்கு 20ஆம் தேதி. மேடம் வர்றது வந்து மார்ச் 30ஆம் தேதி. ஸோ அவன் அஸ்லாமுக்கு வேலை கம்மியாக தான் அதுக்கப்புறம் இருக்கும், மேக்ஸிமம் இருக்காது. இருந்துச்சுன்னா இவங்க கூப்பிடலாம், இல்லை கூப்பிடாமையும் இருக்கலாம். அது நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஸோ அவனுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ எனக்கு தான் பிரச்சனை. இவங்க போனால் தான் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ என்னோட மேடம் முதலாளி ஊருக்கு போயிட்டாங்களேன்னு சந்தோஷப்படவும் முடியல, இவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்படவும் முடியலை. இவங்க போக மாட்டுறாங்க. இவங்களும் போனால் நல்லாயிருக்கும், ஒன்றாவே இருக்கலாம்ல. நீங்களும் எங்களை மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதிக்கிறீங்க? ஸோ இப்போது எங்கே வந்திருக்காங்கன்னா என் முதலாளியோட பெரியம்மா வீட்டுக்கு. ஸோ அங்கே தான் வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது எங்கே போவாங்கன்றத வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஏ கைஸ், இப்போது திரும்பவும் எங்கே வந்திருக்கேன்னா டெசர்ட்டுக்கு தான். மேடமெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கேன். பட் இங்கே நல்லா மேடு பள்ளமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சது போல இருக்குங்க. ஆனால் நம்ம ஏரியாலலாம் மழை பெய்யவே இல்லை. என்னென்னா அவங்க போனதும் ஒரு வண்டி, இப்போ என்ன கூப்பிட்ருக்காங்க வண்டி எடுத்துகிட்டு வான்னு. அவங்க சொன்னது அப்பா வண்டி எடுத்துகிட்டு வான்னு. அப்பா வண்டி இல்லை, நான் சொல்லிட்டேன் அப்பா வண்டி இல்லை அப்படின்றதுக்கு. சரி ஓகே, உன் முதலாளி வண்டி எடுத்துகிட்டு வா கோல்டு அப்படின்னாங்க. சரி ஓகே, எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இது வந்து டயர் அநியாயத்துக்கு வீக்காக இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா டயரு பஞ்சர் ஆகிடும். ஸோ டயர் ரொம்ப வீக்காக இருக்கா, அதனால் பார்த்து பத்திரமா ஓட்டிகிட்டு போகணும் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் முதலாளி தங்கச்சி டிரைவர் வந்து வந்தாப்புல. சரி அவங்க கூடயே போயிருக்கலாம். இப்போ அவனும் வீட்டுக்கு தான் போகிறான், அவங்க கூடயே போயிருக்கலாம். இப்போ 2 வேலை எனக்கு. அவங்கள போய் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடணும். இது அவனும் அவங்க வந்த வழியாக தான் போவான். போகிற வழியை இறக்கி விட்டு போகலாம்ல. இவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, தான் வண்டியில் தான் போகணும்னு யோசிப்பாங்க. ஸோ பக்கத்தில் வந்தாச்சு, சரிங்களா? இப்போ கொண்டு போய் வீட்டில் விட வேண்டியதான். இதுக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மி தான். காலைல அது போயிட்டு வந்ததுக்கப்புறத்துலேருந்து எந்த வேலையும் வரல. சரி கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம், ஓகேங்களா? பாய், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.